உமர். இஸ்லாத்துக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் 5 வருஷம் ஆகுது. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சந்திரமௌலின்றத என்னோட பேராக இருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியில் எப்படி ஃபர்ஸ்ட் இஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஃபர்ஸ்ட்டு நான் ஆக்சுவலி எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ, ஓகேங்களா. அதாவது ரிலீஜியஸ் வைஸ் ஹிந்து அந்த அந்த அது வந்து அம்மா நிறையா டிவோட்டியாக இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக பக்தியாக இருப்பாங்க. அதனால எனக்கு ஹிந்து ரிலேட்டடாக சில இது நிறையவே தெரியும். பட் ஒரு தடவை வந்து அப்பாவுக்கு ஒரு அறிமுகம் கிடைக்குது. ஒருத்தவங்க பாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அப்பாவுக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அவங்க கூட அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க, ஓகேங்களா. அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது, ஆரம்ப புள்ளி அது மாதிரி சொல்லுவாங்கள்ல. அப்பாவுக்கு வந்து அந்த எப்படின்னா பாஷா அங்கிள் பண்றதை பார்த்து அவங்க பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், கரெக்டுங்களா. அந்த பிஹேவியரை பார்த்து கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு, எப்படி உங்களால இந்த மாதிரி இருக்க முடியுது. 5 வேளை தொழுறாங்க கரெக்டா, மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம், கரெக்டுங்களா. இப்ப நீங்க யாராச்சும் முஸ்லீம் பாத்தீங்கன்னா அடுத்த தொழுகை வரப்போகுது, அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்டா பங்க்சுவலா இருக்கும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க இருக்கிறத பார்த்து எப்படி இந்த மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரி இப்படி இப்படி பேச்ச ஆரம்பிக்குது கான்வர்சேஷன். போக போக அப்பாவுக்கு அதுல அது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நிறைய தெரிஞ்சு ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப எங்களுக்கு வீட்டுல தெரியாது யாருக்குமே. எங்க வீட்டுல நானு, அண்ணன், அப்பா, அம்மா 4 பேர் நாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு வந்து நான் இந்த மாதிரி காயல்பட்டினம் தாவா சென்டர் நான் போறேன் இந்த மாதிரி சொன்னாரு. என்ன சொன்னார்னா 3 மாசம் வந்து அங்க தங்கி படிக்கணும். காயல்பட்டினம்ன்றது எங்க இருக்குன்னு தெரியாது, ஏதோ ஒரு தூரமான ஒரு ஊர் மட்டும் தெரியும். அங்க வந்து 3 மாசம் படிக்க போறாரு அந்த மாதிரி சொன்னாரு. உடனே எங்களுக்கு வந்து எங்க வீட்டுல எல்லாருக்குமே கோவம். ஆக்சுவலி எனக்கு 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்க அந்த நேரத்துல இன்னொரு 4 மாசம் 5 மாசம் நினைக்கிறேன், 5 மாசத்துல வந்து பப்ளிக் எக்ஸாம். அப்ப வந்து இந்த மாதிரி சொல்றாரு, என்ன பண்றது அந்த மாதிரி சொன்னோடனே வீட்டுல எல்லாருமே நான் எதுவும் சொல்லல, எனக்கு என்ன சொல்றதுன்னு அப்ப தெரியல. அம்மா அப்பா ஒரு மாதிரி கொஞ்சம் அம்மா கோவமா பேசி அது மேல கொஞ்சம் சண்டை மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா அதெல்லாம் விட்டுட்டு நான் போய் படிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு 3 மாசம் காயல்பட்டினம் போயிட்டு வந்தாரு. வந்தப்ப வந்து அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி இருந்திருக்கும், கரெக்டுங்களா. 3 மாசத்துக்கு அப்புறம் கேரக்டர் வேற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வந்து மோர் டிசிப்ளினா, ஏற்கனவே டிசிப்ளினா இருப்பாரு, மோர் இன்னும் கொஞ்சம் அதிகமா எல்லாமே கொஞ்சம் அவர் செய்யற செயல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க ஆரம்பிச்சது. பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து அந்த ஈகோ அந்த கோவம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதனால அதே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பா வந்து நேரம் கிடைக்கும்போதெல்லாம் தாவா பண்ணுவாரு. நாங்களாம் ஒரு கட்டத்துல எப்படின்னா நானும் அவர் சொன்னாலே நாங்கள் எங்க ஓடிடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. அம்மாவும் அப்பா கோவமா பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோபோட்டிக்ஸ் ஒரு கிளாஸ் வந்து அண்ணன் ஜாயின் பண்ணாங்க. அண்ணன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ரோபோட்டிக்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அண்ணனுக்கு கிடைக்கிறாங்க. அவங்க கூட இருக்கும் போது அண்ணனோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அண்ணனுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. அண்ணனுக்கும் அதை பிடிச்சது மாதிரி பண்றாங்க. அப்பா நாங்க ஆக்சுவலி தொழ மாட்டோம், எங்களுக்கு இது உள்ள வரணும்னு அப்படி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா அப்பா வந்து இந்த பெரிய பெரிய தொழுகைக்கு மட்டும் கூட்டு போயிடுவாரு. ரமலான் பக்ரீத் 2 தொழுகைக்கு மட்டும் கண்டிப்பா கூட்டு போயிடுவாரு, நீ வந்தே ஆகணும் அப்படின்னுவாரு. ஸோ அந்த அப்ப வந்து நானும் அண்ணனும் அந்தந்த தொழுகைக்கு மட்டும் போயிட்டு வருவோம். 2020 ரமலான் தொழுகை போயிட்டு வந்துட்டோம், காலையில போயிட்டு வந்துட்டோம். நைட்டு வந்து அண்ணனும் அப்பாவும் தொழுதுட்டு இருக்காங்க, ரூம்ல தொழுதுட்டு இருக்காங்க. சரி அப்பா ஃபோர்ஸ் பண்ணிருப்பார் போல அப்படின்னு நினைச்சு சரி வந்தோடனே கேட்கலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தொழுது முடிச்சுட்டு வரான், இஷா தொழுது முடிச்சுட்டு வரான். ஏன்னா அப்பா ஃபோர்ஸ் பண்ணாரா இந்த மாதிரி கேட்குறேன். ஃபோர்ஸ்லாம் பண்ணல, நானும் இனிமேல் தொல்ல ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் அண்ணாட்ட எல்லாத்தையும் க்ளோஸா இருப்பேனா, நான் வந்து கோவம் எனக்கு, நான் பேசவே இல்லை 2 நாள் சுத்தமா பேசல. அம்மாவுக்கும் தெரிஞ்சோன்னு அம்மாவும் பேசல அண்ணா கிட்ட. அதுக்கப்புறம் அண்ணா அடுத்த நாள்லாம் தொல்ல ஆரம்பிச்சும் போது நாங்களே இன்னும் கொஞ்சம் கோவம் ஏறிக்கிட்டே இருச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு மேல சரி ஏன் பேசாம இருந்துட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவும் சரி எப்படியோ போய்க்கோ, இப்படி என் கிட்ட வராத, என் கிட்ட நீ எதுவும் இதை பத்தி பேசாதன்னு சொல்லிட்டு அவங்களும் நார்மல் ஆயிட்டாங்க. எப்படின்னா எப்பயுமே நாங்க எல்லாமே நார்மலா இருப்போம், ஆனா அந்த டாபிக் வந்தா மட்டும் நானும் அம்மாவும் தனியா இருப்போம், அப்பா அண்ணன் தனியா இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது 2020 ரமலான்ல. அதுக்கப்புறம் அண்ணன் நிறைய பேசுவாங்க இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல எல்லாம். நானும் இந்த மாதிரிலாம் இதை பத்தி பேசும்போது ஆக்சுவலி அந்த டைம்ல
எனக்குமே வந்து இஸ்லாம் பத்தி மோரலஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் எப்படி இதை விட்டுட்டு வர்றது, அந்த ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. அது எப்படின்னா ஒரு இதுக்கு முன்னாடி அண்ணன் பிஹேவியர் மாறுச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அம்மா வந்து விளக்கேற்ற சொல்லுவாங்க, அண்ணன் வந்து விளக்க ஏற்ற மாட்டான். நான் வந்து எனக்கு ஏதோ இல்ல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணுன்ட்டு அம்மாட்ட அம்மா அண்ணன் விளக்கேற்ற சொல்லுவாங்க. அம்மா வந்து என்னதான் விளக்கேற்ற சொல்லுவாங்க. நான் வந்து சரி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அண்ணனை விளக்கேற்ற சொல்லுங்க அப்படின்வாங்க. அண்ணன் வந்து விளக்கு ஏத்தவே மாட்டான், என்னதானும் ஏத்த மாட்டான். அப்ப நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், சரி ஓகே அண்ணன் வந்து இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டான் போல டென்ஷன். அதுக்கப்புறம் தான் இந்த முன்ன சொன்ன பார்த்தீங்களா 2021 ரமலான் நல்லா தொழ ஆரம்பிச்சான். என்கிட்ட நிறைய இந்த மாதிரி பேசுவான். நானும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கேட்பேன். ஒரு ஜஸ்ட் ஜாலியாக அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அதே வருஷம் நவம்பர் 19 நான் நைட் அதான் ஒரு 7:30 மணிக்கு கிட்ட வந்து களிமா சொன்னேன். சுந்தரிலா களிமா சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். அண்ணன் வந்து அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜை முடிச்சுட்டு ஜாப் போறாங்க, பிளேஸ்மெண்ட் மூலமா போயிட்டு. அப்பதான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு, நவம்பர் 19. அண்ணன் காலேஜ்ல ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கும்போது நான் கால் பண்ணேன். ஆனா இன்னில இருந்து நானும் உங்க கூட இஷா தொழறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட விருப்பப்படி ஃபர்ஸ்ட் தொழுகை. எங்க அண்ணாக்கும் இஷா தான் ஃபர்ஸ்ட் தொழுகை, எனக்கும் இஷா தான் ஃபர்ஸ்ட் தொழுகை. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல வந்து இன்னொரு அங்க ஒரு சம்பவம் எப்படின்னா, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு மொசல் அன்பளிப்பா கொடுத்தாங்க. நான் வீட்டுக்குள்ள வர வரையும் யோசிச்சுட்டே வரேன். ஏற்கனவே வீட்டுல அப்பாவுக்கு ஒரு மொசலா இருக்கு, அண்ணாவுக்கு ஒரு மொசலா இருக்கு. இப்போ நான் இந்த மொசலா கொண்டு வந்தேன்னா அம்மா கண்டிப்பா கேட்பாங்களே, யாருக்குன்னு இந்த மொசலா கேட்பாங்களே, நான் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். நிறைய யோசிச்சேன். பட் அந்த இடத்துல அதே மாதிரி உள்ள வரும்போதே அம்மா கிச்சன்ல இருந்து வந்து பாத்துட்டாங்க, யாருக்கு அது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து மறந்து போச்சாங்க. அப்போ வந்து எனக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்படியே ஃபேஸ் ரெக்ஷனுமே கொடுக்கல, அப்படியே கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க. சரி நான் அதுக்கப்புறம் வந்து இஷா தொழுதுட்டு அவங்க அண்ணா கிட்ட தான் 2 நாள் பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சரி எப்படியும் கிட்ட போன்னு விட்டாங்க போல. அதுக்கப்புறம் என்கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சாங்க, என் கிட்ட மட்டும் வராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அப்பா அண்ணன் மட்டும் தொழ ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் வந்து எப்பப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அம்மாக்கு இந்த மாதிரி சொல்றது. ஆக்சுவலி நானும் அண்ணனும் பண்ணா அம்மா கொஞ்சமாச்சும் கேட்பாங்க. ஸோ அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். நான் காலேஜில் செகண்ட் இயர் கிட்ட போனேன். எனக்கு இன்டர்ன்ஷிப் வந்து பெங்களூர்ல கிடைச்சது. அங்கேயே தங்கி ஒரு 8 மாசம் பண்ற மாதிரி கிடைச்சது. நான் வந்து பெங்களூருக்கு போயிட்டேன். அங்கேயும் போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எல்லாமே வந்து ஈஸியா இருந்துச்சு. ஆஃபீஸ்ல வந்து ரொம்ப ஃப்ரீயா விடுற ஆஃபீஸ். என்ன தொழுகணும்னா விட்டுருவாங்க. நான் 1/2 மணி நேரம் தொழுதா கூட ஆஃபீஸ் ஹார்ஸ்ல 1/2 மணி நேரம் தொழுதா கூட நீ எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்காக சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுவாங்க, அவங்க தொழுதுட்டு வரட்டும் வந்தோடனே சாப்பிடலான்னுவாங்க. எல்லாமே நான் எனக்கு இப்போ இங்க போகணும், ஃப்ரைடே எனக்கு ப்ரேயர் போகணும்னா 2 hours தேவைப்படும் கரெக்டுங்களா, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாம் போயிட்டு வா, ஒர்க்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னுவாங்க. அங்க ரூம்ல பெங்களூர் பிஜி, அங்க ரூம்ல தான் ஸ்டே. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் பிஜில இருந்தேன், அடுத்த கொஞ்ச நாள் ரூம்ல இருந்தேன். அப்பயுமே வந்து பக்கத்துல எல்லாமே நல்லதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு நைட் அண்ணா கால் பண்ணா, அப்பாவும் அண்ணன் கால் பண்ணி அம்மாவும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அவங்களோட முதல் தொழுகையும் இஷா தொழுகை. அது என்னன்னு தெரியல, எங்க ஃபேமிலியில எங்க 3 பேருக்கும் இஷா தான் ஃபர்ஸ்ட் தொழுகை. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அண்ணாக்கு கல்யாணம் ஆச்சு, நிக்கா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அண்ணிலாம் வந்திருக்காங்க, அண்ணி ஃபேமிலி எல்லாமே வந்திருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் என்னோட இப்போ நாங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றோம் அந்த இதுதான். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எங்க ஃபேமிலி எல்லாருமே இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.